ஹலோ லவ்லீஸ் எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ என்னோட வீக்கெண்ட் கிளீனிங் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. வீக்கெண்ட் டீப் கிளீனிங் ஒர்க்ஸ் முடிச்சுட்டு நார்மலாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ட்விஸ்டே ஈவினிங் தான் இருந்தது. அன்பிளான்டா நாங்க மருதமலை கோவிலுக்கு போனோம். இது என்ன பெரிய அதிசயமா நெறைய பேர் கேட்கறது எனக்கு கேட்குது. பட் என்ன ப்ராப்ளம்னா, இப்பல்லாம் ஈஸியா நெனச்ச மாரி நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க டைம்ல. இந்த மாரி 2 வீலர் அலோவ்ட் இல்ல, கார் அலோவ்ட் இல்ல. ஸோ இப்ப நெறைய மருதமலை போயிட்டு வரதுக்குள்ள நமக்கு நெறைய நியூவான எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கிடைக்கிற மாரி இருக்கு. அந்த வகையில நாங்க இன்னைக்கு போனப்போ, ஆக்சுவலா 6:00க்கு மேல போனனால எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது 2 வீலர் விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி 2 வீலர வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்க அதுக்கப்புறம் பப்ளிக் பிளேஸ்ல ₹10 டிக்கெட் வாங்கிட்டு போனோம். பட் இந்த டைம்ல நாங்க போனதே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்படியே அந்த ஸ்கை வந்து ஆரஞ்சிஷ்ஷா ரொம்ப சூப்பர்பா இருந்தது. நாங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் ஈவினிங் ஒரு 4:00 போயிருவோம். இல்லன்னா மார்னிங் டைம்ல போயிட்டு வந்திருப்போம். நைட் அதுவும் இந்த டைம்ல நாங்க போனதே இல்ல. சஷ்டி விரதம் வேற இருந்ததுனால, நெறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. நெறைய டெக்கரேட்டிவா லைட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஏதோ அந்த மியூசிக்கல் இதெல்லாம் நெறைய நடந்துட்டு இருந்தது. நாங்க ஜெனரல் கியூல கொஞ்சம் ரஷ்ஷாவே இருந்தது. அதனால நான் பேபி வச்சுட்டு ஏன் கஷ்டப்படணும். ₹50 டிக்கெட்ல குடுகுடுன்னு போய் சாமிய பார்த்துட்டு வந்துட்டு, அந்த வியூ எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு, பிரசாதம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய்.